மாட்டீங்கோ. என்னப்பா 40 நாள் அப்படியே சிரிக்க மாட்டாங்க. அப்படியே ஏன் 40 நாள்? ஏன் 40 நாள்? ஏன் சார் 40 நாள்? நான் சொல்றேன், I don't eat காய். 40 நாள் I eat only curry. நாங்க சொல்றது கம்ஃபர்ட் ஜோன் டீச்சிங். இதெல்லாம் நான் டீச்சிங் கம்ஃபர்ட். வேற வேலை இல்லையா? போனாங்க 40 நாள் வந்து டிசம்பர் வரும். டிசம்பர்ல இயேசு நடந்தார், இயேசு மரித்தார், வரும்போது இயேசு உதைத்தார். அப்படி தங்கச்சி கொஞ்சமாவது மாறுமா? நானும் 42 வயசுக்கு போனவன் தான் என்னுடைய டம்பனுக்கு கொண்டாடினாங்க. 42 எட்டு நான் ஆண்டுக்கு அடிக்கடி சொன்ன, ஆண்டவரே காரிச்சு விடேன்னு, ஆண்டவரே ஒரு கூட்டத்தை கொடுக்கப்பா. நானும் என்னை எல்லாம் வெறுக்கிறாங்க, இப்படி பேச வைக்கிறீங்க, ஒரு கூட்டத்தை எடுத்துக்கப்பா ப்ளீஸ். ஆண்டவரே கண்ணு கண்ணு 40 வயசு பயமா இருக்கு ஆண்டவரே. என்னைக்கு நீங்க வருவீங்க தெரியாது. அதுக்கு முன்பதாக என்னை இந்திய தேசம் ரசிக்கப்பட்ட ஆண்டவரே, 135 கோடி மக்கள் ரசிக்கப்பட்ட ஆண்டவரே, யார் நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா சொல்லி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நான் ஊழியக்கானா இருக்குவேன். அதே ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால் நான் பிச்சைக்கானாக மாறுவேன். My status. Hallelujah. I can give up my status. ಗಮನಕ್ಕೆ ಜನಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದ, 40 ದಿನ ಕಾಯಿ ಕೈ ತಿಂತಾ ಇದ್ದ, 40 ದಿನ ಸಿಲುವೆ ಧ್ಯಾನ, சிலுவை வெறும் சிலுவை தியானம் தான், எதுவுமே தியானம் கூடாது. அப்படியே மோர குடிச்சுன்னு சாமி போட்டோ போட்டு தம்பி 40 நாள் இல்லை. Listen to me. ஐஸ்வர்யவான், பணம், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். இவனுக்கு வெளியில வெயில வந்து நிக்க பிடிக்காது. இவனுக்கு குஷ்டரோகம் பிடிச்ச கை பிடிக்க பிடிக்காது. கம்ஃபர்ட் ஜோன். He only likes to be this kind of teaching. அது இது இங்க அங்க அங்க கொள்கை போல் தாடி கொடுக்கிற மனிதர்களே கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. You cannot be like this. You cannot live in a comfort zone. God wants to take you out. जो अंदर है, जो अंदर है, जो बाहर है, वो शेर है. Hallelujah, hallelujah, hallelujah. Listen to me. இங்க ஐஸ்வர்யவான் நடக்கும். யாரும் கேட்டா இந்த அதிகாரத்தை காட்டுங்க. அவசியம். அவர் ரத்தம் பாரமோ இளையப்பட்ட வஸ்திரமும் தரித்து இளையப்பட்ட வஸ்திரம் தரித்து ஒரு டி-ஷர்ட் எவ்வளோ? போய் பேச காட்டுது. டி-ஷர்ட் 300 ரூபாய். 300 ரூபாய் டி-ஷர்ட் இருக்குதா இல்லையா? நம்ம 300 ரூபாய் டி-ஷர்ட் இருக்குதா இல்லையா? இருக்குதா தம்பி? நீங்க சொல்றீங்க 300 ரூபாய் டி-ஷர்ட் போட்டலனா ஜட்டி 300 ரூபாய் கிடைக்குது. 30 ரூபாய்க்கு 3 பணம் வாங்குது. 3 வாங்க 6 ஃப்ரீ. அப்படி ஒரு காலம். கவர்மெண்ட் கேளுங்க. 30 ரூபாய் 300 ரூபாய் டி-ஷர்ட் இருக்குது, 300 ரூபாய் டி-ஷர்ட்டும் 600 ரூபாய் டி-ஷர்ட்டும், everything is there, but it all depends on you. நல்ல வஸ்திரம் தெரிந்தான். இவனை பொறுத்தவரைக்கும் சாட்சியம் தான். இயேசு கிட்ட வந்து ராஜா வீட்டு பிள்ளை, நான் ராஜா வீட்டு பிள்ளை சொல்லி நல்ல டீசென்ட்டா வரணும், நல்ல ஜெகஜெகஜெகஜெகன்னு வரணும், நல்ல கடகடகடகன்னு வரணும். நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஆனா அவன் போற தெருவிலே ஒரு பிச்சைக்காரனும் இருந்தான். அவனும் ராஜா வீட்டு பிள்ளை தான். வெள்ளியாக்கு நீயும் ராஜா வீட்டு பிள்ளைனா, கல்பன ராஜு அண்ணாவும் ராஜா வீட்டு பிள்ளை. சொல்லுங்க, படிச்ச நீயும் ராஜா வீட்டு பிள்ளைனா, செகண்ட் பியூ ஃபெயில் ராஜு அண்ணாவும் ராஜா வீட்டு பிள்ளைனா. ஈஸ்டர் வெஸ்ட், ஈஸ்டர் வெஸ்ட், ஈஸ்டர் வெஸ்ட், ஜீசஸ் இஸ் பெஸ்ட்.
சர்ச்சு வித்தியாசமே இல்லையா? அந்த சர்ச்சு இந்த சர்ச்சு 1 2 3 go ஒன்று சேர்ந்து நாமையா சாத்தான நீங்கமா ஒன்று சேர்ந்து நாமையா நல்ல ஆடம்பரமான ட்ரெஸ் போட்டு எல்லா கணக்காக தெரியும். ஆனா அவனோடு தெருவிலே இருந்த ஒரு மனிதன் தரித்திரமா இருந்த நல்ல கவனம் கேள்வி பிள்ளை. அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோன் சர்ச்சுக்குள்ள இப்ப ஹீலிங் சர்வீஸ் இருக்குது. எங்க சர்ச்சுக்குள்ள ஹீலிங் சர்வீஸ் ஸ்டார்ட்ஸ் சொல்ல இருப்பாங்க வந்துச்சா? சர்ச்சுக்குள்ள எங்கேயாவது ஹீலிங் சர்வீஸ்? பேதுரு கோயிலுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி வெளியில அந்த பிச்சைக்காரனை சோறுலாம். இப்ப எல்லாம் ஹீலிங் இங்கதான், எல்லாம் ஹீலிங் கம்ஃபர்ட் ஜோன்ல தான். எல்லாம் ஹீலிங் ஹீலிங் ஹீலிங். கத்தர் கட்டியை உடைப்பா, கத்தர் கட்டி கரைப்பான்னு சொல்லி உங்களை ஏமாத்தி வஞ்சித்து கவனமா கேளுங்க. போற வழியில சொலிச்சுக்கிட்டு தலை குளிக்காம ரொம்ப வலிக்காம மனிதன் இருக்கிறான். நம்மள யோசிச்சு பார்த்திருப்போமா? தம்பி யோசிச்சு பார்த்திருப்போமா? நம்ம இங்க உட்கார்ந்து பரலோகத்துக்கு போவா நினைச்சினா தயவு செய்து மனம் திரும்பிடு. சபைக்குள்ள ஏசிக்குள்ள உட்கார்ந்தா நான் பரலோகத்துக்கு போக நினைச்சினா தயவு செய்து மனம் திரும்பிடு. என் சர்ச் பேர் இந்த சர்ச் பேர் ரெஸ்கியூ மிஷன் தான், என்ன பரலோகம் கொண்டு போகணும். நோ 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 நோ. நடு தெருவுல எந்த ஒரு வாழ்க்கை எதிர்காலம் இல்லாமல் பசி பட்டினியோடு அவன் சாப்பிட்டது கீழே விழுந்த போது அதை தூக்கி சாப்பிட்ட லாசரு. Listen to me. கவனமாய் கேளுங்கள். 2 பேருக்கும் மரணம் வருகிறது. சார் சார் இன்றைக்கும் ஆடம்பரம், இன்றைக்கும் பண வசதிகள், பசியை பார்த்திருக்க மாட்டேன், பசியை பார்த்திருக்க மாட்டேன். கல்யாணத்துல சாப்பிட்டு வெளியே போடும்போது வெளியே போடுவானா உங்க காத்திருப்பா தெரியுமா? ஐயோ அந்த இலையில ஒரு பீஸ் அது சிக்கன் விழுமான்னு உங்க காத்திருப்பா தெரியுமா? ஐயோ ஒரு பீஸ் அது கபாப் கிடைக்கமாண்டு அந்த குப்பை தொட்டில விழுந்ததை தூக்கி தூக்கி நக்கி நாயை போல் சாப்பிட தெரியுமா? எனக்கு ஒரு ஆச்சரியம், எனக்கு ஒரு சந்தேகம். அந்த இலையில சாப்பிட்ட ஒரு மனிதன் தேவ சமூகத்துல ஆபிரகாம் மனிதன் இருப்பானா? இதை பார்க்கும் போதுதான் ஆடம்பரத்தை வெறுக்க தோன்றுகிறதையா. இதை படிக்கும் போதுதான் எனக்குள்ள பயம் வருகிறது. இதை படிக்கும் போதுதான் ஐயோ ஆண்டவரே உங்களை மாத்திரம் நேசிக்க வேண்டும். அதனால தான் சொல்றேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் ஊழியக்காரருக்கு விரும்புகிறேன். அதே நேரத்தில் ரட்சிக்கும்படிக்கு தேவையானால் நான் பிச்சைக்காரர்கள் வாழ்வதற்கு நான் என்னை ஆண்டு சம்பவம். 2 பேர் மரித்து போகிறார்கள். அங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்ன சகோதரி சகோதரா, தயவு செய்து கல் நெஞ்சமா வெளியே போடாதீங்க. Do not walk out of this place with a stone heart. ಏನೋ ಇವ್ರು ಮಾತಾಡ್ತಾರಪ್ಪ, ಇವ್ರಿಗೆ ಬುದ್ಧಿನೇ ಇಲ್ಲಪ್ಪ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಡ ಸರ್. ಚೆನ್ನಾಗಿ ಬಾಳ್ತಾ ಇದೆಯಾ, ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಪಡಕ್ಕೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, ನಿನಗೆ ಮನೆ ಇದೆ, ನಿನಗೆ ಗಾಡಿ ಇದೆ, ನಿನಗೆ ಯಾವ ಕಷ್ಟನೇ ಇಲ್ಲ. ಅದು ಇಲ್ಲಿ ಒಬ್ರು ಊಟ ಇಲ್ಲದೆ ಕಷ್ಟದಿಂದ ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಾರ ಒಂದು ಮನುಷ್ಯವನ್ನು ನೀನು ನೋಡ್ಲೇಬೇಕು. ಈ ಚರ್ಚು, ಈ ಕಂಫರ್ಟ್ ಝೋನು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆನೆ ಸಾಯ್ತಿರುವ ಜನರನ್ನು ನೋಡಕ್ಕೂ ನಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲಪ್ಪ. கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாவலாம், கண்ணுக்கு முன்னாடி ஒரு பட்டி இருக்கிறான், கண்ணுக்கு முன்னாடி ஒரு துணியில இருக்கிறான். கண்ணை மூடிட்டு சர்ச்சுக்கு போற வேகம், ஊழியர் செய்யற வேகம், ஊழிய அங்க விட்டு இங்க விட்டு ஓடுறியே, உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அவனுக்கு என்ன செய்யணும்? 2 பேருக்கு மரணம் வருது. ஐஸ்வர்யவன் மறிக்கலாம், நரகத்திற்கு புறப்படுகிறான். Listen to me. The rich man dies, he is in hell. ஆனால் லாசர் மரித்து போகிறான், அவன் ஆபிரகாம் மடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். கவனமாக கேளுங்க, வாசிங்க வாசிங்கம்மா தம்பி, வாசிங்க 22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கப்படப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து
எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இந்த அக்கினி ஜுவாலையே இந்த அவனுடைய வசனங்களை பாருங்கள், கவனித்து பாருங்க. இந்த அக்கினி ஜுவாலையில ஐயோ ரொம்ப தாகமா இருக்கு சார். நரகத்தில் நிம்மதி இருக்காது, நரகத்தில் ஒரு வேதனை இருக்கும். நரகமும் ஒரு வாழ்வு. நரகத்தில் கூட நீ சுவாசிக்க முடியும், நீ பார்க்க முடியும், நரகத்தில் கூட நீ இருக்க முடியும். ஆனால் அருவருப்பு. இவன் பாருங்க, கண்ணை ஏறிட்டு பார்க்கிறான், அங்க ஆபிரகாம் தெரிகிறான். ஆபிரகாம் மடியில எந்த பிச்சைக்கார ரோட்ல இருந்தானோ அவன் ஆபிரகாம் மடியில அமர்ந்து கொண்டிருக்கிறான். He is sitting in the lap of Abraham. இப்ப சொல்றான், சார் அந்த லாசரு விரலில் இருந்து எனக்கு தண்ணீர் கொடுக்க ரொம்ப தாகமா இருக்கு. நரகம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? வாசிதம்பி, இந்த அக்கினி ஜுவாலை வேதனைப்படுகிறேனே, இந்த அக்கினி ஜுவாலை வேதனைப்படுகிறேன் என்றான். அப்புறம் அதற்கு ஆபிரகாம் மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தார். லாசருவோ அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். நான் மரிக்க வேண்டும். என்னை படைத்தவர் எனக்கென்று மரணத்தை நியமித்திருக்கிறார். God is decided. He's kept a day for me. He's kept a day for me. ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ದಿನವನ್ನು ದೇವರು ಉಂಟಾಕಿದ್ದಾನೆ. ಆ ಸಾಯುವ ದಿನ, ಆ ಡೇಟ್ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீ என்றைக்கு மரிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. I don't know. வாலிப தம்பி தங்கச்சி எங்க போய் யாரும் வெளியே போக சீர முடிச்சது கவர்மெண்ட் யாருக்கும் தெரியாது. என் மரண டேட் இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், என்றைக்கேனோ கதவை தட்டலாம். பட் one thing I want to ask you, will you go to heaven? நீ பரலோகத்துக்கு போவாயா? will you go to heaven தம்பி? சொல்லுங்க பார்க்கலாம். தைரியம் இருக்கா? வீடு தப்பா ராஜபதர் இல்ல, காது தப்பா இல்லவே இல்லை. ஆனா நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, ஐயா இப்படி ஒரு தேவனை ஆசிரிக்கும் போது நீ தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? That is my question. What are you doing for God? தேவனுக்கு வேலை கொடுத்தா உனக்கு என்ன? அந்த வேலை நிமித்தம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? தேவனுக்கு பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை வைத்து எத்தனை ஆத்துமாக்களை நலம் செய்திருப்பாய்? ஒன்றும் செய்யவில்லை. பாரம்பரியமாய் மாறிவிட்டது கிறிஸ்தவம். சர்ச்சுக்கு போகணும், வரணும், வீட்டுக்கு போகணும், தூங்கணும், கை தட்டணும், காணிக்க போகணும், தசமமாக போகணும். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. 365 நாளும் தேவனுக்காக எரிய வேண்டும். லாசரு பரலோகத்தில் இருக்கிறான், சர்ச்சுக்கு கூட உள்ள சேர்க்கலாமே. அவன் உடம்பை பார்த்து சர்ச்சு உள்ள வர வைக்கலப்பா. அவங்கள தலைமுறை கை வச்சு யாரும் செலுத்திருக்க மாட்டாங்க, அவனை யாரும் அணைச்சிருக்க மாட்டாங்க, அவனுக்கு யாரும் முத்தம் கொடுத்துக்க மாட்டாங்க, அவனுக்கு யாரும் சாப்பாடு போட்டிருக்க மாட்டாங்க. அவன் பூமியில தீமை அனுபவித்தான். ஆனா அவன் மரித்த பிறகோ அந்த ஒரு பாதத்தில் அவன் தேற்றப்படுகிறான். பிள்ளையே, பின்னாடி நுழைந்து கொண்டு ஒரு வேலை தேவனோடு இருந்தவள்ளி, தேவனோடு வாழ்ந்தவன் இன்னைக்கு தேவனை விட்டு விலகி நீ துறக்கலாம். தேவன் படைத்தவன், இதை கிரியேட்டர். ஹெல் அவர் யோசிக்கவே இல்லை, அவர் மைண்ட்ல ஹெல் வரவே இல்லை. அவர் மைண்ட்ல ஒரு ஹெல் ஒரு இருக்கணும், அவனை தூக்கி போட நினைக்கவே இல்லை தம்பி. ஆனா அங்கே இன்றைக்கு தேவ சாயலாய் படைக்கப்பட்ட நிறைய அநேகர் அந்த நரகத்தை தவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த புக்கை நான் படிச்சேன், உண்மையாய் இருந்ததில் பல ஆண்டுக்கு முன்பதாக கையில் கிடைத்தது. நான் புத்தகங்களை அதிகமாக படிக்க மாட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு 10 பேஜ் தான், ஏதோ ஒரு ஓஎம் புக் ஸ்டோர் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி அது வச்சிருந்தாங்க. படிக்கும் போது இந்த கதையை மாத்திரமே
do you believe in hell போட்டிருந்தாங்க. அது திறந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நார்த் ஈஸ்ட் பகுதியில ஒரு பெண்ணை பற்றி போட்டிருந்தாங்க. listen to me very carefully. இந்த பெண் அழகாய் பாடுகிறவர். she is a wonderful singer. ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡು ಆಡ್ತಾ ಇದ್ಲು, ಗಿಟಾರ್ வாசிப்பா, ஆண்டுக்குள்ள வைராக்கியமா இருந்தவர். கொஞ்ச நாட்கள் போக போக பாவத்தின் உலகத்தில் விழுந்து விட்டார். கஞ்சாடிக்க ஆரம்பித்தார், குடிக்க ஆரம்பித்தார், பப்ல போய் டான்ஸ் ஆட ஆரம்பித்தார். ஒரு பயங்கர விபத்து அவளுக்கு நேராக வருகிறது. ஒரு தொட்ட ಒಂದು ಮೋಸ ಅವಳನ್ನ ಹಂಗೆ ಒಂದು ಸಾಯಿಸೋ ಸ್ಥಿತಿ ತಲುಪಿಡುತ್ತೆ, ರೋಗ ಬರುತ್ತೆ, ಯಾರು ಕಾಪಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಲಾಸ್ಟ್ ಮಿನಿಟ್ டாக்டர் சொல்லிறாரு, இதுக்கு மேல உயிர் பிழைக்க முடியாது. listen to me, you cannot survive, you are going to die. அப்படி சொன்ன உடனே அந்த பிள்ளை கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, God give me one chance, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்காக வாழ்றேன் ஆண்டவரே, I will live for you to live. அந்த ஆண்டவர் அந்த இறங்கி வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். சாக வேண்டிய அந்த பிள்ளை உயிர் பிக்கப்படுகிறார். கவனமா கேளுங்க, உயிர் பிக்கப்பட்ட பிறகு 40 நாள் உபவாசம் போடலாம், 40 days ஃபாஸ்ட் எடுக்கலாம். ஏன் தெரியுமா? ஆண்டவரே நான் திரும்பி உலகத்துக்கு போயிடுவேன்ப்பா, I don't want to go back to the world again. Lord, please help me, Father. நான் திரும்பி லோகம் வேடாப்பா, பாப்பனுக்கு வேடாப்பா சொல்லி மறுபடியும் 40 நாள் ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார். 40 நாள் ஃபாஸ்ட் எடுக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். She keeps on petition. You know what? தெரியுமா? ஆண்டவரே எல்லாரும் கேட்கிறாங்க பரலோகத்தை காட்டுகிட்டு, Lord show me hell, எனக்கு நரகத்தை காட்டுங்க, நான் நரகம் பார்க்கணும். எல்லாம் சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க நரகம்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஏன் இல்லப்பா, நரகம் இல்ல, ಬರೀ பரலோகத்தை தேவ உள்ளத்தை என்ன நீ ஏலப்பா, நரகம் இல்லையா இல்லப்பா, ஒண்ணுமே புரியல. எல்லாம் சொல்றாங்க, ஏன் நரகத்தை பார்க்க ஆசைப்படுற நீ? Are you mad? இல்ல brother, I want to see hell. ஏன்? நான் பாவம் பண்ணாம இருக்கணும், நான் இயேசு நோடி கூட I want to see, அப்பதான் நான் ஒழுங்கா இருப்பேன், அப்பதான் கரெக்டா இருப்பேன், அப்பதான் நான் நம்புவேன் சொல்லி ஒரு நாள் கனவுல இயேசு அவன் கையை பிடித்துக் கொண்டு அந்த பரலோகத்துக்கு நேராய் போகிறான். அவன் ஆத்மா அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவன் எல்லாம் பார்க்கிறான் அந்த பரலோகம். வா வா வா, such a wonderful place, such a beautiful place. அதெல்லாம் பார்க்கிறான், அந்த கோல்ட் எல்லாம் அப்படியே பார்க்கிறான். அப்படியே கண்கள் அப்படியே ஆச்சரியமாய் பார்க்க ஆரம்பிக்குது. ஆனா இவள் உள்ளத்துல நான் நரகத்தை பார்க்கணும், இன்னும் நரகம் இல்லையா? ஐயோ ஹெவன் ஓகே, வேர் இஸ் தி ஹெவன்? கிட்ட போக 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 ஒரு சத்தம், ஐயோ 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 பெரிய சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. இவளுக்கு பயம் வர ஆரம்பிக்கிறது. ஐயோ தெரிஞ்சிருச்சு, புகை வாசனை தெரிஞ்சிருச்சு, நரகம் கிட்ட இருக்கு. ஐ அம் நியரிங் ஹெல். நான் கிட்ட பார்த்தா எல்லாம் கொதித்து கொடுக்குறாங்க. அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், பாப் சிங்கர் எல்லாம் முகத்தை பார்க்க முடியுது. இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, சில கிறிஸ்தவரை கூட பார்த்தா, கிறிஸ்தவ ஊழியக்காரங்க பார்க்க ஆரம்பிக்கிறான். பயங்கர கோபம் வந்துருச்சு இருக்கு. அது வரைக்கும் பயம் இருந்துச்சு, ஏசப்போட பாசம் இருந்துச்சு. என்னைக்கு விசுவாசிகளை அந்த நரகத்தை பார்த்தாலோ கோபம் வந்தது. இயேசு சாமி கையை பிடிச்சி திரும்ப, ஏசப்பா என்ன ஏசப்பா, இவங்க எல்லாம் ஒரு நம்புறவங்க தானே, இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போனவங்க தானே, இவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சவங்க தானே, ஏன் ஆண்டவரே இவங்க நரகத்தை போட்டு சொல்ல முடியும்னு திரும்பி பார்த்தோன்னே ஏசப்பா கண்ணுல தண்ணி வந்து கொண்டிருந்தான். He was crying. அழுது கொண்டிருந்தான். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ஏசப்பா அழுவீங்க? ஏன் அவன் கண்ணுல தண்ணி வருது? ஏன் அழுதுக்கிறீங்க? சொன்னா இங்க பார்க்கறதுல இவங்கெல்லாம் இதோ அவன் தெரியுமா யாருக்கு? அவன் சின்ன வயசுல என்ன தூக்கணும். அவன் தெரியுமா நல்லா பாடுவான், நான் அவனுக்கு நல்ல வேலை கொடுத்தேன். இதோ அந்த பொண்ணுக்குறாளே, அந்த பொண்ணு சாக வேண்டியவன், நான் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன். இதோ இதோ அவன்றானே, அவனுக்கு வீடு கொடுத்தேன். ஆனா இவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கம்மா. நான் கொடுத்ததுல அவன் உண்மையா இல்லை, நான் கொடுத்ததுல அவன் உண்மையா இல்லை. அவன் பாவத்துல விழுந்தான், பாவத்தை செஞ்சான். நான் அவனுக்கு பாட்டு பாட கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், மனைவி கொடுத்தேன், பிள்ளை கொடுத்தேன், வேலை கொடுத்தேன், வியாபாரம் கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், காசு கொடுத்தேன். But you were not faithful to me. என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. கண்ட தண்ணீரோ இயேசு இருந்தாராம். தேவ பிள்ளையை வானத்தையும் பூமியும் படைத்தவர்,
ஏதேன் தோட்டத்தை படைத்தவர், உன்னை படைத்தவர், என்னை படைத்தவர், நரகத்தையும் படைத்திருக்கிறார். நீ போக வேண்டும் என்று விரும்பவில்லை, உன்னை அங்க இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனா பாவம் செய்கிற எல்லா ஆத்மாவும் நரகத்துக்கு போகும். பாவம் செய்கிற எல்லா ஆத்மாவும் நரகத்துக்கு போகும். இயேசுக்காக ஒண்ணுமே செய்யாமல் எல்லா ஆத்மாக்களும் நரகத்துக்கு போவாங்க. நானா இருக்கலாம், என் ஊழியம் என்னை காப்பாற்றாது, எனக்கு வருகிற படத்துல நான் என்ன செய்கிறேன் தேவன் அறிவார், தேவன் கவனித்துக் கொடுக்கிறார், என் வாழ்க்கை எப்படி இருக்கு தேவன் அறிந்து கொடுக்கிறார். அவருக்கு முன்பதாக நான் பயந்து நான் ஒளித்துக் கொண்டு வாழவே முடியாது. God knows every step, what I do, where I go, how I spend money, whether I pray, whether I don't pray, with whom I chat, with whom I talk, where is my resting place, where is my friends, how do I spend my time, where do I spend my time, where do I spend my money, where do I spend my least time, how everything God is watching. தப்பிக்க முடியாது. நரகம் இந்த நரகத்தை காப்பாற்றுவதற்காக தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு கூட்ட ஜனத்தை நரகத்தை காப்பாற்ற வேண்டும். ஆனா நீயே நரகத்துக்கு போயிடக்கூடாம பார்த்துக்க. நான் காப்பாற்ற போகிறவன், ஆனா என்னையே ஆண்டு நரகத்தை போட்டு எப்போ தேவனுக்கு விரோதமாய் நான் வாழும்போது, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழும்போது God can throw me to hell. ஆச்சரியமா இருக்குல்ல? You never heard this message, right? You never heard this message. You never ever heard this message. You only get the promise message. நான் இன்றைக்கு இந்த இரவு வேளையில நம் மத்தியில் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். I know for sure ஒரு கூட்டம் தேவன் இந்த பெங்களூர் எழுப்ப போகிறார். பாதத்தில் அவர்களை மீட்டுபடிக்கு சாத்தான் வாயிலில் அவர்களை மீட்டு பரலோகத்தை போடும்படிக்கு ஒரு பரிசுத்த சேனையை தேவன் பெங்களூரில் எழுப்பதான் போகிறார். உலகத்தை வெறுக்கிற ஒரு கூட்டம், ஹல்லேலூயா. இயேசுக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம், ஹல்லேலூயா. பாவத்தை வெறுத்து இயேசுவை மாத்திரமே நேசிக்கிற ஒரு கூட்டம், தாயை தகப்பனை விட்டு கூட இயேசுக்காக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டத்தை இந்த கடைசி காலத்துல இயேசு செய்ய போகிறார். சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா, சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா, சிலுவையை சுமப்பாயா, இந்த உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, சிலுவையை சுமந்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா,
இன்னைக்கு மனம் திரும்பி சும்மா டைம் பாஸ் பண்ண ஜால்ரா போட்டு தட்டு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்பி சும்மா ஜால்ரா கொடுக்க போற தங்கச்சி ஜால்ரா கொடுக்க கட்சிப்பா அவங்க என்ன நினைச்சுக்கோப்பா, நீ இன்னைக்கு செத்தினா நரகத்துக்கு போக கூடாது தம்பி. இன்னைக்கு செத்தினா நரகத்துக்கு போக கூடாது. உன்னை சர்ச்சை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். நீ போற சபை உன்னை பரிசுத்தமாய் மாற்றணும். நீ போற சபையில நீ பாவத்தை வெறுத்து இயேசுக்காக வாழணும். This is what God wants. எங்க ஒரு மூலையில வந்து கொடுக்கிறாரா? இந்த இரவு தேவன் மத்தியில கொடுக்கிறார். தங்கச்சி நீ சொல்லலாம், ஆனா தகுதியே இல்லைன்னா நான் நாட்டுக்கு தூரமா போயிட்டேன், நான் கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லிட்டேன் மாமா, ஆண்டவர் லவ் பண்ற எல்லாருமே பரிசுத்தமா வாழ்வதற்கு ஆசைப்படுவாங்க. சீரியஸ்லி ஆண்டவர் யார் நேசிக்கிறாங்களோ அவங்க உலகத்தை வெறுப்பதற்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க உலகத்தை வெறுத்து தான் ஆவாங்க. It won't be very hard for them. Yes, it will be a struggle. போராட்டம் தான். ஆனா ஆண்டவருக்காக வாழ்ந்துடுவாங்க. Today, this evening, உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த சத்தியை கேட்டதே இல்லையா தம்பி? ஆண்டவருக்காக வாழ ஆசைப்படுறியா? ஆண்டவருக்காக ஓட ஆசைப்படுறியா? உன் பாவம் உன்னை கட்டி வைத்திருக்கிறதா? இந்த இரவு வேளையில அந்த பாவத்தின் சங்கிலியை உடைப்பதற்கு தேவன் வந்திருக்கிறார். இந்த பாவத்தின் சங்கிலி உடைத்து, அந்த வியாதியின் சங்கிலியை அறுத்து, ஒரு சாபத்தை அறுத்து, ஒரு பாவத்தை அறுத்து, தேவன் ஒரு தகவல் ஆவியா நடத்துவதற்கு தேவன் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார். வச்சுக்கிற வேண்டும். ஐயோ, நான் மனுஷன் எங்க போவேன்? Where will I go? Where will I go? Do you have any assurance? Do you have insurance? But do you have any assurance? No. எந்த அஷூரன்ஸ் இல்லை. இந்த இரவில் நம்மளோட ஆண்டவர் பேசுகிறார். நான் இயேசுவை வாழ்த்துகிறேன். I want to give my life to God. I want to be in ஆதாம் ஏவாளை பார்த்தான் வரார். டேய், எங்கடா அந்த ஆதாம்? எங்கடா வர? தெரியும் ஆண்டருக்கு. நீ எங்க இருக்கிறது தெரியும். ஆனா உன் வாயிலிருந்து கேட்க ஆசைப்பட்டார். எங்க இருக்கிற தங்கச்சி? எங்க இருக்கிற? சும்மா சர்ச்சை பண்ணறியா? ஆண்டோட உறவில தானே உனக்கு. பைபிள் படிக்கவே தானே, ஜெபமே இல்லை தானே. அன்னைக்கு இந்த உலகத்தை, எந்த உலகத்தை வெறுத்தியோ நீ கொண்டு போய் உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த பாவத்தை வெறுத்தியோ அந்த பாவத்தை மறுபடியும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எதை பார்க்க கூட நினைச்சோ இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க போக நினைச்சோ திரும்பி போக ஆரம்பிச்சிட்டேன். எதை தொட நினைச்சோ தொட ஆரம்பிச்சிட்டேன். எந்த மொபைல்ல அந்த புரோகிராஃபி வாழ நினைச்சோ மறுபடியும் அதே புரோகிராஃபில விழுந்துக்கிற, அதே ரகசியமான உறவு, அதே ரகசியமான காதலுக்குள் விழுந்துக்கிற. Today God want to intervene. God want to intervene. God want to hug you. Hey, social distance இல்லைன்றவரே, இது ஸ்பிரிச்சுவல். ஆண்டவரை ஹக் பண்ண விரும்புகிறார். உனக்கு வியாதி வந்திருக்கலாம், உனக்கு பாவம் இருக்கலாம், but still God want to hug you. ஆண்டவர் ஒரே ஒரு அழைச்சானால் அந்த பாவம் உன்னை விட்டு விலகி போகுது. எந்த சந்தேகமும் இல்லை. வானத்தை பூமியை படைத்தவர், பரலோகத்தை படைத்திருக்கிறார், நரகத்தை படைத்திருக்கிறார். You don't want to go to hell. Dare not. Please. தைரியமா சொல்லிடாத, I will live. No. Hell is there. If this earth is real, if this ocean is real, hell is real.